ஒரு இஸ்ரவேலன் ரத்தம் பூசப்பட்ட வீட்டை விட்டு அவன் வெளியில் வந்து நின்னாம்னா அவன் இஸ்ரவேலனா இருந்தாலும் சங்கார தூதன் வந்து அவனை சங்காரம் பண்ணிடலாம். ஒரு எகிப்தியன் இஸ்ரவேலனுடைய வீட்டுக்குள்ளே வந்து இருந்தாலும் அந்த சங்கார தூதன் அவனை சங்காரம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பாதுகாப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இடம் முக்கியப்படுத்தப்பட்டது. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா, எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும்போது அங்கே ஒரு சங்கார தூதன் வரும்போது எகிப்தியரின் முதற்பேரானவை அனைத்தையும் சங்காரம் பண்ணுவானா. டிவைன் ப்ரொடெக்ஷனை நீங்கள் வேற மாதிரி அனுபவிப்பீங்க. ஹோரா கா தாரா சேக்கே ரேமேனே தூரிக்காபா. நல்ல உணர்வு பூர்வமாய் அப்படியே கூட வந்துட்டே இருங்க. நீங்கள் இதுவரை அனுபவித்தீராத ஒரு தெய்வீக ஒரு பாதுகாப்பு பேசிக்கொண்டிருக்கும் போதே ஒரு தேவனுடைய ஒரு செட்டை அப்படியே உங்கள் மேலே அப்படியே விரிக்கப்படுகிறது. சூரியனின் எந்த தாக்கமும் இல்லாத அளவில் நீதியின் சூரியனின் வல்லமை, மகிமை, கதிர்வீச்சுக்கள் நம் ஒவ்வொருவர் மேலையும் இறங்கி வருகிறது. நீங்கள் இயல்பாய் வாழ்கிறவர்கள் அல்ல, இயல்புக்கு அப்பாற்பட்டு. உங்களுடைய வாழ்க்கை நேச்சுரலாக இருக்காது, உங்களுடைய வாழ்க்கை சூப்பர் நேச்சுரலாக இருக்கும். முதலாவது உங்களுடைய ஸ்ட்ரென்த்தில், உங்களுடைய ஹெல்த்தில் நான் சொல்கிறேன், நீங்கள் சூப்பர் நேச்சுரலான ஒரு ஸ்ட்ரென்த்தையும் ஒரு ஹெல்த்தையும் இப்பொழுதே நீங்க அனுபவிக்கிறீங்க. உங்களுடைய சரீரத்தில் அந்த சூப்பர் நேச்சுரல் ஹெல்த், டிவைன் ஹெல்த், டிவைன் ஸ்ட்ரெங்த், டிவைன் ப்ரொடெக்ஷன் அப்படியே இறங்குகிறது. ஒரு மகிமையாய், ஒரு அபிஷேகமாய். ஹல்லேலூயா. தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மீது இருக்கிறது என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி இப்பொழுது இந்த பாடல் வரிகள் மூலமாக அப்படியே ஒரு ரகசிய செயல். என்ன ரகசியம்? வாதை உங்களை அணுகாது, பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. கர்த்தரை உங்கள் தாவரமாய் கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Jesus. அப்போ எகிப்தில் பாருங்க, வீட்டு நிலைக்கால்களில் ரத்தத்தை பூசி வச்சிருக்கிறாங்க. இப்போ சங்கார தூதன் வரும்போது என்ன பண்ண மாட்டானா, அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க மாட்டான். இப்போ ஒரு இஸ்ரவேலன் அந்த ரத்தம் பூசப்பட்ட வீட்டை விட்டு அவன் வெளியில் வந்து நின்னாம்னா அவன் இஸ்ரவேலனாக இருந்தாலும் சங்கார தூதன் வந்து அவனை சங்காரம் பண்ணிடலாம். ஒரு எகிப்தியன் இஸ்ரவேலனுடைய வீட்டுக்குள்ளே வந்து இருந்தாலும் அந்த சங்கார தூதன் அவனை சங்காரம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பாதுகாப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த ரத்தத்தை பார்த்து சங்கார தூதன் என்ன பண்ணுவானா, கடந்து போவானா. அப்போ நீங்கள் இதில் நல்லா கவனிங்க, இங்கே நபர் முக்கியப்படுத்தப்படுறாங்களா இல்லை இடம் முக்கியப்படுத்தப்படுதான்னா, ரத்தம் பூசப்பட்ட அந்த வீடு முக்கியப்படுத்தப்படுது. உள்ளே இருந்தால் எகிப்தியனாக இருந்தாலும் பாதுகாப்பு, வெளியில் போனால் இஸ்ரவேலனாக இருந்தாலும் அங்கே சங்காரம் உண்டாகிறது. உள்ளே இருந்தால் சிங்காரம், வெளியில் போனால் கையை தட்டுங்க. நகோமிக்கும் அதே ரூல் தான். பெத்லஹேமில் இருந்தால் சிங்காரம், மோவாப்புக்கு போனால் சங்காரம். கடைசியில் இவங்க கொஞ்ச நாள் டெம்பரரியாக இருந்த பஞ்ச காலத்தில் அவர்கள் தாக்கு பிடிக்க முடியாமல் இடத்தை மாற்றினதினால் அங்கே பாருங்க 3 பேரை இழந்து தனித்தவளாய் திரும்பி என்ன பண்ணுறாங்க, வருகிறதை பார்க்கிறோம். ஸோ இடம் முக்கியப்படுத்தப்படுகிறது. நான் முதலாவது இடத்தின் மேலே இருக்கிற அந்த முக்கியத்துவத்தை சொல்கிறேன். ஸோ இப்பொழுதும் நாம் தேவ பிரசன்னத்துக்குள்ள அப்படியே வந்துக்கிட்டு இருக்கிறோம். அது நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறது, ஒரு பாதுகாப்பை அது கொடுக்கிறது. பிரைஸ் காட். இப்போ நமக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் வீட்டு நிலையில் தெளிக்கப்பட்டது. ஆனால் ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம் வீட்டு நிலையில் இல்லை, என் மேலே, உங்கள் மேலே தெளிக்கப்பட்டிருக்குது. இப்போ நான் உங்களுக்கு சொல்லுதேன், நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு கையை தட்டி பிரைஸ் காட்
ஹalleluya. இப்போ இடம் அல்ல, மனிதன் முக்கியப்படுத்தப்படுகிறான். ஏன்னா தேவனுடைய ரத்தம் ஏதோ ஒரு இடத்தின் மீது அல்ல, நம்ம மேல அது தெளிக்கப்பட்டிருக்கு. விசுவாசத்தோடு என் மேல இயேசுவின் ரத்தம் இருக்கிறது, நான் எங்க போனாலும் அங்க சிங்காரம் தான், அங்க சங்காரம் என்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. விசுவாசத்தோடு ஆமென் சொல்லி, ஓ நான் இதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே. உம்முடைய ரத்தம், ஆட்டுக்குட்டியின் ரத்தம் வீட்டு நிலைக்கால்களில் பூசப்பட்டது, ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தமோ என் மேல பூசப்பட்டிருக்கு. நான் மெலித்தா தீவில் இருந்தால் எனக்கு பாதுகாப்பு தான், நான் பத்மு தீவில் தனித்து விடப்பட்டாலும் பாதுகாப்பு தான், நான் பாபிலோனில் போய் இருந்தாலும் பாதுகாப்பு தான், நான் எகிப்தில் போய் இருந்தாலும் பாதுகாப்பு தான். இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு புது வாழ்வை அவருடைய ரத்தம் நமக்கு கொடுக்கிறது. ஹalleluya.